4ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர் பிரதி உத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். எத்தனை வார்த்தையினாலே பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே? ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம். நான் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறேன். சரி, ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறேன் என்றால் என்ன அர்த்தம்? ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னால் சத்திய வேதத்தில் உள்ள 66 புஸ்தகங்களையும் இது குறிக்கிறது. சத்திய வேதத்தில் உள்ள 66 புஸ்தகங்களையும் இது குறிக்கிறது. 66 புஸ்தகங்களும் நமக்கு ஆவிக்குரிய உணவாக இருக்கிறது, ஆவிக்குரிய அப்பமாக இருக்கிறது. ஏதோ சங்கீதம், நீதிமொழிகள், 4 சுவிசேஷ புஸ்தகங்கள் மாத்திரமல்ல, முழு வேதாகமுமே நமக்கு ஆவிக்குரிய ஆகாரமாக இருக்கிறது, ஆவிக்குரிய போஷாக்காக இருக்கிறது, ஆவிக்குரிய அப்பமாக இருக்கிறது. எனவேதான் முழு வேதாகமத்தையும் நாம் வாஞ்சிக்க வேண்டும், முழு வேதாகமத்தையும் நாம் கவனிக்க வேண்டும், முழு வேதாகமத்தையும் நாம் முக்கியப்படுத்த வேண்டும், முழு வேதாகமத்தையும் அலசி ஆராய்ந்து நாம் படிக்க வேண்டும். ஆகவே முழு வேதாகமமும் ஆவிக்குரிய மனுஷனுக்கு, ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அது ஆகாரமாக, அப்பமாக இருக்கிறது. எனவே தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், மனுஷன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும், எத்தனை வார்த்தை? ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன செய்வான்? பிழைப்பான். 66 புஸ்தகங்களும் நமக்கு உணவாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அப்பமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலர் பழைய ஏற்பாட்டை தூக்கி வச்சிடுறது, புதிய ஏற்பாட்டை மட்டும் பிடிச்சிக்கிறது. சில ஆட்கள் பாருங்க, புதிய ஏற்பாட்டை விட்டுறது, பழைய ஏற்பாட்டை மட்டும் செஞ்சுக்கிறது, பிடிச்சிக்கிறது, தேவையில்லாதெல்லாம் போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கிறது. ரெண்டுமே நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டையுமே தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். 2 ஏற்பாடை நமக்கு கொடுத்திருக்கிறார். 2 ஏற்பாடுமே நமக்கு ஆவிக்குரிய உணவாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இருக்குது. சில ஆட்கள் வெறும் அந்த சங்கீதத்தையே வாசித்து கிடப்பாங்க. நீதிமொழிகளும் ஏன்னா இது ஈஸியாக இருக்குது இல்லையா? காலையில் எந்திரிச்சு ஆஃபீஸ் போகணுன்னு டக்குன்னு திருப்பணும்னு ஒரு சங்கீதம், ரைட், ஓகே, 5 வசனம் தான், பெரிய திருப்தி. ஓஹோ, இன்னைக்கு ஒரு சங்கீதத்தை வாசித்தேன். சில ஆட்கள் நீதிமொழிகள் ஒரு 5 வசனத்தை வாசித்தோடனே ஒரு திருப்தி. சில ஆட்கள் சுவிசேஷ புஸ்தகம், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், ஒரு திருப்தி. மற்ற புஸ்தகங்கள் என்ன செய்யறது கிடையாது, வாசிக்கிறதே கிடையாது. பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறது கிடையாது. ஏன்னா சில வார்த்தைகளை வாய்க்குள் நுழையவே மாட்டேங்குது, வாசிக்கவே முடியல, கஷ்டமாக இருக்குது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்கள். முழு வேதாகமுமே நமக்கு ஆவிக்குரிய உணவாக, ஆவிக்குரிய அப்பமாக, ஆவிக்குரிய போஷாக்காக நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டும், அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த வசனம் இப்படி சொல்லுது, அந்த வசனம் அப்படி சொல்லுது, 2 வசனத்துக்கும் பாருங்க அது எப்படி ஒத்து போகுது, அது ஏன் இப்படி கத்திரிங்க சொல்றாரு, ஏன் அங்கே அப்படி சொல்றாரு, இதனுடைய காலகட்டம் என்ன, அதனுடைய காலகட்டம் என்ன, இது எந்த ஏற்பாடு, அது எந்த ஏற்பாடு, எல்லாம் கவனித்து பாருங்க, அலசி ஆராய்ந்து பார்த்து என்ன செய்ய வேண்டும்? நல்ல காரியங்களை அங்கிருந்து என்ன செய்ய வேண்டும்? எடுத்துக்கொள்ள வேண்டும். சத்திய வேதம் பாருங்க ஒரு பஃபே சிஸ்டம் மாதிரி இருக்குது. எப்படி இருக்குது? பஃபே சிஸ்டம். பஃபே சிஸ்டம் போயிருக்கீங்களா? பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் நீங்கள் போனீங்கன்னா இந்த பஃபே சிஸ்டமாக வச்சுருப்பாங்க. 3 ஸ்டார் ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல், 7 ஸ்டார் ஹோட்டல்லாம் அப்படி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஹோட்டலுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா முதல்ல பணம் கட்டிடணும். முதல்ல சாப்பாட்டுக்கு பணம் கட்டிடணும். அங்கே விருந்து வைப்பாங்க. அங்கே இருக்கும் பாருங்கள், வெரைட்டிஸ் நிறையா இருக்கும். ஹோட்டலுக்கு ஏற்ற மாதிரி சில இடத்துல 30, 40, 50, 60, 100, 200லாம் வச்சுருப்பாங்க. சாப்பாடு அங்கே இருக்கும். சாப்பாடு போடுறவங்களும் அங்கே நிற்பாங்க. நீங்கள் தட்டை எடுத்துகிட்டு போய் எல்லாத்துலேயும் வைக்க சொல்லணும். என்ன செய்யணும்? எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வைப்போம். முதல்ல அந்த சாப்பாடு நான் கொஞ்சம் வை, 1 ஸ்பூன் வை, இந்த சாப்பாடு நான் 1 ஸ்பூன், எல்லாத்துலேயும் 1 ஸ்பூனு, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து தனியாக போய் ஒரு டேபிளில் உட்காந்து எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். என்ன செய்யணும்? டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எது நல்லா இருக்குதோ, எது உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அதை போய் என்ன செய்யலாம்? நீங்கள் எவ்வளோ வேணால் வாங்கி சாப்பிடலாம். எல்லா உணவு வேணாலும் சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை மட்டும்தான் சாப்பிடணும் கிடையாது. அங்கே வச்சிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு தான். நீங்கள் எவ்வளோ நாள் என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். அதுக்கு பிறகு என்ன சிஸ்டம்? அட்டன் பண்ணியிருக்கீங்களா? அப்படி
ஆசைப்படுங்க. என்ன செய்யுங்க? அதெல்லாம் விரும்பணும். நமக்கு போதும் பாஸ்டர் அந்த ஊசின பழைய கஞ்சி, அந்த குண்டா சட்டியில் அந்த பச்சை மிளகா வெங்காயம். சிலருடைய மைண்டு அதில் போய் அப்படி என்ன செஞ்சிருச்சு, செட் ஆயிருச்சு, சொருகிருச்சு. பழைய சோறு சாப்பிட்றது நல்லது, தப்பெல்லாம் கிடையாது. நானே டெய்லி அதை சாப்பிட்றேன். ஆனால் 3 நேரம் சாப்பிட்றது கிடையாது. எனக்கு காலையில் அது கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லியாச்சு. எனக்கு கொடுக்குறாங்க, அது உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்குது, நான் சாப்பிட்றேன். ஆனால் 3 நேரம் அதை சாப்பிட்டு கிடக்கிற கிடையவே கிடையாது. சில ஆட்கள் பாருங்க, வாழ்க்கையே தான். இதெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்க வேணாம், இதெல்லாம் விசுவாசிக்க வேணாம். ஒருத்தர் சொல்றாரு, சாப்பாடை ருசிச்சு சாப்பிடக்கூடாது, அப்படி ஆண் வாய்க்குள்ள டபக்குன்னு போட்டுறணும். ருசி உனக்கு கேட்குதோ, ஏப்பா அந்த ருசியை வச்சது யாரு? நாக்கில் ருசி நரம்பு வச்சது யாரு? நான் போய் கேட்டேன் அவர்கிட்ட, ருசி நரம்பு வைங்காண்டவரையும் கேட்டேன் நான். ருசிச்செல்லாம் சாப்பிடக்கூடாது, அப்படியே லபக்குன்னு என்ன செஞ்சிடணும்ல போட்டுறணும். நல்லா ருசிச்சு சாப்பிடும்போது எனக்கு அப்படி தான் வருது. எனக்கு எப்படி வருது? கர்த்தாவே இவ்வளோ அழகாக படைச்சிருக்கீங்களே ஸ்தோத்திரன்னு வருது. மற்றவங்களுக்கு எப்படி வருது எனக்கு தெரியல, எனக்கு எப்படி வருது? ஒவ்வொரு பழங்கள்லாம் பார்க்கும்போது, ஓ தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், இது இந்த பழம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, அந்த பழம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஒவ்வொரு பழத்துலையும் ஒவ்வொரு சத்து இருக்குது, ஒவ்வொரு ஆரோக்கியம் இருக்குது, எவ்வளோ மெடிசன் இருக்குது ஒவ்வொரு பழத்துலையும். இந்த பழத்தை சாப்பிட்டா இவ்வளோ ஆரோக்கியம் சொல்கிறாங்க, அந்த பழத்தை சாப்பிட்டா ஆரோக்கியம் சொல்கிறாங்க, இதை சாப்பிட்டா ப்ரெஷரே வராது, சுகரே வராதுன்றாங்க, இதை சாப்பிட்டா கிட்னி நல்லா வேலை செய்யுறாங்க, அதை சாப்பிட்டா ஹார்ட் நல்லா வேலை செய்யுறாங்க, அதை சாப்பிட்டா நுரையீரல் நல்லா வேலை செய்யுறாங்க, இதை சாப்பிட்டா கண்ணு நல்லா தெரியுதுன்னு சொல்கிறாங்க. கடவுளே ஸ்தோத்திரம். என் வாயில் அப்படி தான் வருது, சிலருக்கு அப்படிலாம் கிடையாது போல. வாயை திறந்து லபக்குன்னு உள்ள போட்டுறணும், உள்ள எரிஞ்சிடணும். அப்படியே என்ன மனுஷனோ தெரில போங்க. அப்போ அருமையானவர்களை கவனியுங்கள், இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு பப்பை சிஸ்டத்தை வச்சிருக்கிறாங்க. போய் நல்லா சாப்பிடலாம், நல்லா ருசி பார்க்கலாம். இதை போல தேவன் ஒரு பப்பை சிஸ்டத்தை வச்சிருக்கிறாரு. கர்த்தர் ஏதோ ஒரு புஸ்தகத்தை நமக்கு கொடுக்கல, 66 புஸ்தகங்களை கொடுத்திருக்கிறாரு. வேதாகமம் 1, அதில் 66 புஸ்தகங்கள் இருக்கிறது. எடுத்து வாஸ்து பார்த்தா அங்க ஆபிரகாம் அப்படி இருக்கிறாரு, இங்க ஈசாக்கு இப்படி இருக்கிறாரு, அங்க தாவீது அடையப்பா அவர் சூப்பரா இருக்கிறாரு, அங்க தானியேல் அடையப்பா அவர் விசுவாசத்தை பார்த்தா அவ்வளோ டாப்பா இருக்குது, அங்கிட்டு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இருக்கிறாங்க, இங்க பவுல் இருக்கிறாரு, இங்க பேதுரு இருக்கிறாரு. ஒவ்வொருத்தவங்களையும் வாஸ்து பார்த்தா நம்மளும் அப்படி வரலாம். என் மேல எப்படி இருக்கிறீங்களா? தேவன் ஏதோ ஒன்றை மட்டும் கொடுக்கலங்க, 66 புஸ்தகங்களை கொடுத்துருக்கிறாரு. அவங்க விசுவாசம் அங்கே வெளிப்படுகிறது, அவங்க தைரியம் அங்கே வெளிப்படுகிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? அப்போ தேவன் ஒரு பப்ளிக் சிஸ்டத்தை வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் பார்த்து என்ன செய்யணும், உள்ள அலசி ஆராய்ந்து என்ன செய்யணும், படிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஒவ்வொரு புஸ்தகமும் நமக்கு பாருங்க ஆவிக்குரிய உணவாக இருக்கிறது, ருசியான உணவாக இருக்கிறது, அருமையான உணவாக இருக்கிறது. அப்ப தேவனுடைய வார்த்தை நமக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை நமக்கு ஞான பாலாக இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை நமக்கு அப்பமாக இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை ஆவிக்குரிய குழந்தைகளுக்கு பாலாக இருக்கிறது, கொஞ்சம் வளர்ந்தவர்களுக்கு அப்பமாக இருக்கிறது. எனவே குழந்தையாகவே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. குழந்தை ஆவியில் என்ன செய்ய வேண்டும், வளர வேண்டும் என்று சத்திய வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக போதிக்கிறது. அப்ப வாழ்க்கையில வெற்றி பெறணுமா, வாழ்க்கையில ஜெயிக்கணுமா, இந்த உலகத்துல பிழைக்கணுமா, ஜெயம் பெறணுமா, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான், ஒவ்வொரு வார்த்தையினாலும் ஜெயிப்பான், ஒவ்வொரு வார்த்தையினாலும் வெற்றி பெறுவான், ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் செழிப்பான், தலைத்து ஓங்குவான் ஒவ்வொரு வார்த்தையினாலும். ஆகையால் தான் சத்திய வேதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையை என்ன செய்ய வேண்டும், நாம் கவனிக்க வேண்டும். எத்தனை பேர் கவனிக்க போறீங்க? எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடி, கர்த்தாவே உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ தேவனே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு அப்பமாக இருக்கிறதே, ஓ உம்முடைய வார்த்தை எங்களுக்கு பாலாக இருக்கிறதே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு திடகாத்திரமான உணவாக இருக்கிறதே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லார் கரங்களை விரித்து இந்த அறிக்கை நாம் செய்வோம். உம்முடைய வசனம் எனக்கு ஆவிக்குரிய பாலாக இருக்கிறது, உம்முடைய வசனம்
எனக்கு ஆவிக்குரிய அப்பமாக இருக்கிறது. நான் திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேலே வாஞ்சியாயிருக்கிறேன். நான் சகல துர்க்குணத்தையும் சகல கபடத்தையும் சகலவிதமான வஞ்சகத்தையும் சகலவிதமான புறங்கூறுதலையும் சகலவிதம் பொறாமைகளையும் ஒழித்து கட்டுகிறேன். நான் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறேன். சத்திய வேதத்தில் உள்ள 66 புஸ்தகங்களும் எனக்கு ஆவிக்குரிய அப்பமாக இருக்கிறது, ஆவிக்குரிய ஆகாரமாக இருக்கிறது, ஆவிக்குரிய உணவாக இருக்கிறது, ஆவிக்குரிய போஷாக்காக இருக்கிறது. அவைகளினாலே ஒவ்வொரு நாளும் நான் பிழைக்கிறேன். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி கர்த்தாவே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய வார்த்தை இன்றைக்கு நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே. 66 புஸ்தகங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், உணவாக அப்பமாக கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் பிழைக்க எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. ஓ தேவனே, உம்முடைய வார்த்தை எங்களை பிழைக்க வைக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை நாங்கள் கவனிக்க எங்களுக்கு உதவி செய்யும். பலவிதமான காரியங்களிலே கர்த்தாவே நாங்கள் போய் விழுந்து விடாதபடிக்கு உம்முடைய வார்த்தை நாங்கள் பிடித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆனால் உம்முடைய வார்த்தை மாத்திரம் நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிறோம். உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். உம்முடைய வார்த்தையை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தா, பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய வார்த்தையின் மேலே வாஞ்சை உண்டாகட்டும், தாகம் உண்டாகட்டும். வார்த்தையினாலே பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், பிழைத்திருக்கட்டும். ஜெபத்திலே போய் உம்முடைய வார்த்தையை பிள்ளைகள் நினைப்பூட்டுவார்களாக. உம்முடைய வார்த்தையை கர்த்தாவே அவர்கள் தெரிவிப்பார்களாக. ஜெபத்திலே உம்முடைய வார்த்தை நிறைந்திருக்கட்டும் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தை சுகமாக்கட்டும், உம்முடைய வார்த்தை பிள்ளைகளை வாழ வைக்கட்டும். ஓ தேவனே, அவிதமாய் செய்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே.